வணக்கம் டெக் சப்போர்ட் நண்பர்களே, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் ஆஃப் பரோடா வந்து ஜாப் வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் வேகன்சியில் மொத்தம் 4000 வேகன்சிஸ் இருக்குது. இது ஸ்டேட் வைஸ் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருந்தால் போதும், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் என்னைக்கு சொல்லியிருக்காங்கன்னா 19/2/2025. லாஸ்ட் டேட் வந்து 11/3/2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் டோட்டலாக ஏஜ் லிமிட் வந்து 20 ஏஜ் வந்து 20லேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரிலாக்ஸேஷன் குறிப்பிட்டிருக்காங்க. ரிலாக்ஸேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி கேட்டகரிகளுக்கு வந்து 4 இயர்ஸும், ஓபிசிக்கும் இடபிள்யூஎஸ்க்கும் வந்து எக்கனாமிக் வெக்கேஷன் கேஸ்ட்டுக்கும் வந்துட்டு 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பீரியட் வந்து 12 மந்த் வந்து ஜாப் ட்ரைனிங் பீரியட் சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இது அப்ரெண்டிஸ்க்காக மட்டும்தான் இந்த ஜாப் வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் என்னன்னு சொல்லி ஆக்கிறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உள்ள பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி வந்து உங்களை வந்து என்ன நெக்ஸ்ட் இயர் கண்டினியூ பண்ணலாமா, ஏதோ ஸ்டாப் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி, ஓகே, நம்ம அதை பற்றி பின்னாடி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இதோடைய ஸ்டேட் வைஸ் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம தமிழ்நாடுங்கிறதுனால தமிழ்நாடு ஸ்டேட்டில் 223 வேகன்சிஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், 42, எஸ்டிக்கு வந்து ஒரு 2 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 60 ஓபிசிக்கு 60, இடபிள்யூஎஸ்க்கு 22 வேகன்சி, யூஆருக்கு 97 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து 223 வேகன்சிஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது ஸ்டேட் வைஸ் வேகன்சி பார்த்துட்டோம். இப்போது நம்ம டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சிஸ் நம்ம பார்க்கலாம். இப்போது வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா 223 வேகன்சியில் சென்னையில் 90, கோயம்புத்தூரில் 20, கூடலூரில் 5, ஈரோட்டில் 10, காஞ்சிபுரத்தில் 20 அதுமாரி மென்ஷன் பண்ணி டோட்டலாக இந்த எல்லா வேகன்சிஸும் அறிவிச்சிருக்காங்க. அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வரலாம். இதுக்கு வந்துட்டு என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 5 இயர்ஸும், அதர் பேக்வர்ட் கிளாஸுக்கு 3 இயர்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் முன்னாடி 4 இயர்ஸ் தவறாக சொல்லிட்டேன். 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு. பேக்வர்டுக்கு அதாவது அதர் பேக்வர்ட் ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் டிசபிலிட்டிஸ் பர்சனாக இருக்காங்க, மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் பர்சனாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து 10 இயர்ஸ் 30 இயர்ஸ், அதாவது யூஆர் கேட்டகரியிலும் இடபிள்யூஎஸ்க்கும் 10 இயரும், ஓபிசிக்கு வந்து 13 இயரும், எஸ்சிஎஸ்டிக்கு 15 வருஷம் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ முக்கியமாக இதில் நான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி எக்ஸாம்ஸ் வரப்போதோ அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த வெப்சைட்டில் அப்ரெண்டிஸ் மேலே வெப்சைட் மென்ஷன் பண்ணியிருக்க பாருங்க. இது டிஸ்கிரிப்ஷன் இந்த வெப்சைட் கொடுத்துட்றேன், நீங்கள் அதில் போய் அப்ளை பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வேணும், ஆதார் கார்டாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒரு எம்பிக்குள்ளே ஜேபுக்கில் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இது கலர் காப்பியாக இருக்கணும், ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுமாதிரி பேன் கார்டு, இமெயில் ஐடி வந்து மொபைல் நம்பர் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இமெயில் ஐடி மொபைல் நம்பர் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கலராக வேணும்னு சொல்லியிருக்காங்க. 10th 12th மார்க் ஷீட்டு, ஒரு டிகிரி ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு அதெல்லாம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் உங்களுடைய சேவிங் பேங்க் அக்கௌண்ட், பேங்க் புக்கு, அப்புறம் செக் லீஃப், இது வந்து உங்களுக்கு சேலரி மேபி கொடுக்குற மாதிரி இருந்தாங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணி கொடுப்பாங்க. அதுக்காக அது கேட்டிருக்காங்க. உங்கள் சிக்னேச்சர் கலர் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் எக்ஸாம் எழுதுவீங்க, 2வது டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க, 3வது டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ், நீங்கள் என்ன லாங்குவேஜ் தமிழ்நாடு லாங்குவேஜ் நல்லா பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது வெரிஃபை பண்ணுவாங்க. இது கேட்குறாங்க, மொத்தம் 100 மார்க்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க. இதில் அதுவும் 60 மினிட்ஸ், அதாவது 1 hour டெஸ்ட் நடக்கும். இது வந்து ஹிந்தி இங்கிலீஷில் தான் அந்த கொஸ்டின் பேப்பர் கேட்பாங்க. ஓகேங்களா? இதில் வந்து ஜென்ரல் ஃபிட்னஸ் அவேர்னஸ், அதாவது ஜென்ரல் கொஸ்டின்ஸ் வந்து, இல்லை ஃபினான்சியல் அவேர்னஸ் வந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. இல்லைன்னா குவான்டிட்டி ரீசனிங் ஆப்டிடியூடில் ஒரு 25 கேட்பாங்க. கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லி ஒரு 25 மார்க்கு. அப்போ ஜென்ரல் இங்கிலீஷில் 25, டோட்டலாக வந்து 100 மார்க்ஸ் கேட்பாங்க. இதில் வந்து அவங்க டேட்டு வந்து கொடுக்குறாங்களோ அந்த டேட்டில் இருந்து என்ன கட் ஆஃப் கொடுக்குறாங்களோ அதுக்குள்ளே நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூடுவாங்க. அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஓகே ஆகிடுச்சா அப்படின்னுச்சுன்னா உங்களுக்கு டெஸ்டிங் லோக்கல் லாங்குவேஜ், என்னென்ன ஸ்டேட்டுக்கு வந்து என்ன லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி போனீங்கன்னா டாக்டர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஃபைனல் செலெக்ஷன் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து அறிவிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததுன்னா டேட் ஆஃப் பர்த், கேட்டகரி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு அப்புறமேட்டு இதெல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க.
சேலரி ஸ்டைபண்ட், இது சேலரி கிடையாது, ஸ்டைபண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பேங்க் எம்ப்ளாயீஸ்க்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து HRM அதுமாதிரி அலவன்ஸ்லாம் கொடுப்பாங்க. அந்த அலவன்ஸ் எதுவுமே உங்களுக்கு கிடையாது. ஒன்லி சேலரியில் ஸ்டைபண்ட் மட்டும் தான் கிடைக்கும், வேறு எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மெட்ரோ அர்பன் பிரான்ச்சஸாக இருந்தீங்கன்னா, சிட்டிக்குள்ளே இருந்தீங்கன்னா ஒரு 15,000, இல்லை செமி சிட்டி, அது சிட்டி பக்கத்தில் இருக்கீங்க, ரூரலாக இருக்கீங்க, கொஞ்சம் வில்லேஜ் பக்கத்தில் இருக்கீங்கன்னா 12,000 உங்களுக்கு சேலரி தரதா சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் இந்த பேங்க் எல்லாமே வந்து சிட்டிக்குள்ளே மட்டும் தான் வச்சுருக்காங்க. அதனால் அதுதான் வரும். இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா SC/STக்கு வந்து 600, அந்த பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் பர்சன்ஸ் வந்து PWPS அவங்களுக்கு BDக்கு வந்து 400 இருக்கும். அதாவது எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் UR கேட்டகரி, அதாவது ஜென்ரல் கேட்டகரிக்கு அதர் பேக்வர்ட் கிளாஸுக்கு 800 rupees வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் அவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸாக இருக்கும். டோட்டலாக 4000 வேகன்சிஸ் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு மட்டும் 223 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது அப்ளிகேஷன் வந்து எப்படி ஃபில் பண்ணுங்கிற அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை ஒன்று சாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது வேணால் நீங்கள் ஃபில் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் நான் கொடுக்குறேன், டேரெக்டாக போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் கொரிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.